கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திட்டமிட்டபடி நிறைவு பெற்றுள்ளது. கூட்டத்தொடரின் முதல் 2 நாட்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் காரணமாக அவை நடவடிக்கைகள் முடங்கின. பின்னர் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு கொண்டாட்டம் குறித்த சிறப்பு விவாதம் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நடைபெற்றது. மேலும் துணை மானிய கோரிக்கை, காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100% அதிகரிக்கும் மசோதாக்கள் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கையில் சுணக்கம் ஏற்பட்டது. இந்த சூழலில் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை கூடிய போதும் அதை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக அவைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றம் என்ற பெயரில் மத்திய அரசு விளம்பரம் தேடிக் கொள்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட சட்டத்தை மோடி அரசு ஒரே இரவில் காணாமல் போக செய்துவிட்டதாக விமர்சித்தார். மேலும் இந்த திட்டம் டெல்லியில் இருந்து கட்டுப்படுத்தப்படும் திட்டமாக மாறிவிட்டதாக கூறிய ராகுல் காந்தி, இந்த சட்டம் மாநிலங்களுக்கும் கிராமங்களுக்கும் எதிரானதாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக பட்டியலின மக்களையும் இதர பிற்படுத்தப்பட்டோரையும் பலவீனப்படுத்தி அதிகாரத்தை ஓரிடத்தில் சேர்த்து சீர்திருத்தம் என்ற பெயரில் விளம்பரம் செய்வதை மோடி அரசு நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சென்னையில் உள்ள 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்காக கழிவறைகளுடன் கூடிய ஓய்வறை அமைக்க மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த மாதம் தொடங்கி வைத்தார். அப்போது சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்காக கழிப்பறைகளுடன் கூடிய ஓய்வறை அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். இந்நிலையில் சென்னையில் உள்ள 15 மண்டலங்களிலும் தூய்மை பணியாளர்களுக்கு உடைமாற்றும் அறை, கழிப்பறை வசதிகளுடன் ஓய்வெடுக்கும் அறை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 25,95 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் மூலதன நிதியில் இருந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது சிலிண்டர் வெடித்து 4 பேர் காயமடைந்தனர். பொன்னேரி அடுத்த உப்பரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மணி என்பவரின் மனைவி தேவி வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக சிலிண்டரில் இருந்து எரிவாயு கசிந்து வெடித்து விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் வீடு இடிந்து நொறுங்கிய நிலையில் கணவன் மனைவி இருவரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிலிண்டர் வெடித்தபோது அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளிலும் அதிர்வு ஏற்பட்டு ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கின. இதில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த அனிதா, அவரது மகன் யஷ்வந்த் ஆகிய இருவரும் காயமடைந்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பக்கத்துல பால் வச்சிருக்காங்க, இந்த சைடு குக்கர் வச்சிருக்காங்க. அந்த குக்கர் பால் பொங்கி ஆஃப் ஆயிட்டு இருக்கு. குக்கர் இது பண்ணல. அந்த குக்கர் விசில் அடிக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல வரும்போது அந்த நெருப்பு அப்படியே இதாகி வீடு ஃபுல்லா அந்த கேஸ் பரவுனதுல அந்த வெடி வெடிச்சதுல எல்லாருக்குமே ஒரு பேர் பாம்பு வெடிக்கிற மாதிரி சவுண்டு, வீடே அதிருது. அந்த அதிர்த்துல எல்லாருமே பயந்து போயிட்டுனாங்க, ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு. அது பயந்து போய் தான் நாங்கள் எல்லாரும் எட்டி பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது இந்த பில்டிங்ல அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமா எங்களுக்கு அந்த பதட்டம் எங்களாலே இது பண்ண முடியல. பாவம் அந்த அவங்களுக்கு சிலிண்டர் வெடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு ஆயிருக்காது பொழுது, அந்த கேஸ் லீக் ஆனதுலதான் அவங்களுக்கு ரொம்ப இதாகி ஒரு பக்கமே இதாகி அவங்களுக்கு போர்வை போட்டு கூட்டிட்டு போனாங்க. அதுல வர பக்கத்துல வர அந்த குழந்தை வேற, இந்த குழந்தைக்கு தலையில அடிபட்டு காதுல இருந்து ரத்தம் வேறையா அந்த குழந்தைக்கு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு இந்த கன்னத்துல வேற இப்படி ஒரு கிழி வேற, அது கிழிஞ்சு அது வேற ஒரு பக்கம். எல்லாரும் பதட்டத்துலதான் இருந்தாங்க. அந்த கேஸ் லீக் ஆனதுல அது கீழே விழுந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த வெடிச்சதுல அது அப்படியே வீடு அந்த செவுரு இந்த சைடு பக்கத்து வீட்டுல இடிஞ்சு அப்படியே விழுந்துருக்கு. அதனால அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. இந்த பில்டிங்ல உடச்சது பக்கத்து பில்டிங்ல கணேசன் ஒருத்தர் இருக்காரு, குட்டியான ஓட்டவர். அவர் வீடு பிரிட்ஜு, டிவி கண்ணாடியை உடச்சிட்டு ஃபுல்லா கிளாஸ் வரும், கண்ணாடிகள்லாம் ஏறி போச்சு. ஏறின பிறகு அப்புறம் எட்டி பார்த்தாக்கா இந்த சேடு வீட்டில் கண்ணாடி காலி, எல்லா வீட்டிலும் கண்ணாடி சார். எல்லாம் போயிட்டோம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஓடிறோம். அப்புறம் வந்தாக்கா ஜனங்குதுங்க. அவங்க தான் ஒரு அம்மா உள்ள இருந்தாங்க. அந்த ஐயா ஏற்கனவே பத்துட்டாரு. அந்த அம்மாவை நாங்கள் தான் பெட்ஷீட் போட்டு அங்கே படுக்க வச்சிருந்தோம். அதுக்குள்ள 2 ஆம்புலன்ஸ்
அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள ஒரே கல்லிலான 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாற்றி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மார்கழி மாத அமாவாசையில் வரும் மூல நட்சத்திர தினம் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இன்று நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் 59 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 15,783 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் கடந்த ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்டது. இதில் 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பயின்றவர்களுக்கு மட்டும் லேப்டாப் வழங்கப்படாத நிலையில் தற்போது 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களோடு சேர்த்து +2 முடித்த மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்பட உள்ளது. பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பிராந்தியத்தில் சென்று கொண்டிருந்த 2 படகுகளை சுட்டு வீழ்த்திய செயற்கைக்கோள் புகைப்படத்தை அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கொண்டு வந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் 2 படகிலும் இருந்த 5 பேர் இதில் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க ராணுவம் இதுவரை நடத்திய தாக்குதலில் 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக கூறியுள்ளது. அணு ஆயுதத்தை ஒருபோதும் வைத்திருக்கப் போவதில்லை என்று ஜப்பான் மீண்டும் சூளுரைத்திருக்கிறது. ஜப்பானில் அண்மையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு கருதி அணு ஆயுதத்தை பெற வேண்டும் என மூத்த அதிகாரி ஒருவர் பிரதமரிடம் ஆலோசனை தெரிவித்துள்ளார். ஆனால் அதை ஜப்பான் பிரதமர் சனா தகைச்சி திட்டவட்டமாக ஏற்க மறுத்ததாகவும் அணு ஆயுத கொள்கையில் கடந்த பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலைப்பாடே தொடரும் என்றும் ஜப்பான் கேபினெட் செயலர் தெரிவித்துள்ளார். ஜப்பானை பொறுத்தமட்டில் சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகிறது. அமெரிக்காவுடன் நல்லுறவை பேணி வரும் ஜப்பான் அணு ஆயுதத்தால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது சீனா போன்ற அண்டை நாடுகளிடமிருந்து தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்தாலோ மட்டுமே அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான பேச்சே தொடங்கும் என்ற கொள்கையில் விடாப்பிடியாக இருக்கிறது. ஆஷஸ் 3வது டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 271 ரன்கள் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 371 ரன்களும் இங்கிலாந்து 286 ரன்களும் எடுத்தன. தற்போது 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியாவின் டிராவிஸ் ஹெட் தனது அபாரமான ஆட்டத்தால் 142 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார். இதனால் ஆஸ்திரேலியா 356 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. ஃபாஸ்ட் எக்ஸ் திரைப்படத்தோட 2ஆம் பாகத்துல உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் ரொனால்டோ நடிக்கிறதா அதிகாரப்பூர்வமா உறுதியாக இருக்கு. ஹாலிவுட் இயக்குனர் லூயி லெட்டரியர் இயக்கத்துல உருவாகிட்டு வர்ற இந்த திரைப்படம் 2027ஆம் ஆண்டு வெளியாக இருக்கு. விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கிற படப்பிடிப்புக்கு மத்தியில வின் டீசல், ஜேசன் ஸ்டாதம், ராக் உள்ளிட்ட நடிகர்கள் கூட கிறிஸ்டியானோ ரொனால்டோ செல்ஃபி எடுத்த புகைப்படத்தை போட்டு நடிகர் டைரீஸ் கிப்சன் வெல்கம் டு த ஃபேமிலின்னு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு.